காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சோடனே நான் லைட்டாக என்ன பண்ணுறேன்னா ரோஜா பூ போடுறேன். ஸோ நல்லா கலர் கொடுக்கும் பாலுக்கு. அது மட்டும் இல்லாமல் பால் ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுட்டேன். கொதிச்ச பாலில் என்ன செய்யறேன்னா இது வந்து கொஞ்சமாக சேமியாவை நெய்யில் வறுக்க வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். ஸோ நெய்யில் வறுக்க வச்சு அந்த சேமியாவை போட்டுட்டு நெய்யில் வறுத்த சேமியா போட்டேன். லைட்டாக இதை வந்து என்ன செய்யணும் கலக்கி விடுறேன். உங்களுக்கு லைட்டாக அப்படியே பாருங்கள் பிங்க் கலர் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் அந்த ரோஜா பூ இதழ் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்மெல்லும் கொடுக்க ஆரம்பிக்கும். லைட்டாக சேமியா கொஞ்சம் அப்படியே வேக ஆரம்பிச்சிட்டோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். கூடவே நான் என்ன செய்ய போகிறேன்னா ஜீனி ஆட் பண்ண போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீனி போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் போடுறதுனால நிறையா போடுற மாதிரி தெரியும். உங்களுக்கு மாதிரி கருப்பாக தெரியறதுனால இது வந்து ஆக்சுவலாக வந்து ரோஸ் இதழ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதோடது தான் வந்து அங்கங்கே உங்களுக்கு தெரியுது, வேறு ஒரு போதும். பத்திரம்னா அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி பால் சேமியா வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா மீன்வாயில் வந்து ஜவ்வரிசி வேக வச்சு லைட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கி ஆகாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தனித்தனியாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நல்லா சேமியா வெந்துக்கிட்டு இருக்கப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஒரு பேல் பிங்க் கலரில் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக சேமியா லைட்டாக வெந்திருக்கும், ரொம்ப வேகணுன்றது இல்லை. ஸோ இப்போயே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சுகர் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் திருப்பி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். ரொம்ப திட்டிப்பாலாம் நான் வைக்கல. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டியாயிடும். கொஞ்சம் இதாகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் என்ன செய்யலாம், இன்னொன்று கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிருக்கேன். நெய்யை ஊற்றிட்டு அதை பற்றி வச்சு திருப்பி நான் கிஸ்மிஸ் முந்திரி தாளிக்க போகிறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு வேண்டிய நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கிஸ்மிஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இது காயட்டும். இது காஞ்ச உடனே நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து நல்லா தாளித்து அதில் கொட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு.
சைடுலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து என்ன போடுவாங்கன்னா கூட கொஞ்சோண்டு தேங்காவையும் வந்து அதில் தாளித்து போடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் தேங்காய் போட்டால் தம்பி சாப்பிட மாட்டான். ஸோ நான் தேங்காய்லாம் போடலை. நான் ஒரு கீர் லைக் ஸ்ட்ரெச்சர் மாதிரி தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சோன்னு நெய் காஞ்சிருச்சு. நெய் காஞ்சோன்னு அதில் கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வந்து நான் போட்டுட்டு இதை நல்லா தாளிச்சுட போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை தாளிச்சு கொடுத்த போகிறேன். வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஏலக்காவை பிஞ்சை வந்து தட்டி வச்சுருக்கேன். இந்த ஏலக்காவை இதில் போட்டுருவேன். இந்த வாசனாக இருக்கும். ஏற்கனவே ரோஸ் வேறு போட்டிருக்கேன். அது இல்லாமல் அந்த ஏலக்காவையும் போட்டுருவேன். அதெல்லாம் நெய் திரும்ப நல்லா இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம என்ன சொல்கிறோம்னா நான் நல்லா கிறிஸ்மஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாமே வச்சுருக்கேன் இதில். ஸோ நம்ம நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதி வருது. கொதி வந்த உடனே ஜஸ்ட்டு 5 minutes தாங்க, ரொம்பலாம் இல்லை. சில ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு ஜவ்வரிசி ஜஸ்ட்டு 10 minutes பிஃபோர் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அதை வேக வச்சோம்னா வித்தின் 2 minutes வெந்துடும். போட்டுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இதில் இன்னும் கெட்டியாகிடும். அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சேமியா போட்டிருக்கோம்ல நம்ம, அதனால் கெட்டியாகிடும். நல்லா டேஸ்டியான ஒரு பால் பாயாசம் ரெடி. வாங்க குடிக்கலாம்.